இந்த படம் கும்கி எங்கள் ஹோல் டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். ரைட் ஃப்ரம் த டாப் இந்த படத்துடைய கம்போசிங் ஆரம்பிக்கிறதுலேருந்து எவ்ரிதிங் வி கெப்ட் இன் ப்ரேயர்ஸ் அண்ட் ஒவ்வொரு சாங் கம்போசிங்கும் இட் வாஸ் அ பிளெஸ்ஸிங் அண்ட் அற்புதமான டியூன்ஸ் இதில் வந்து வந்திருக்கு. 7 சாங்ஸ் இதில் வந்து கம்பைல் பண்ணியிருக்கோம். யுகபாரதி அவர்களுடைய வண்டர்ஃபுல் லிரிக்ஸ் இதில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லணும். சும்மா சாங்ஸை பற்றி ஒரு ஃபியூ லைன்ஸ் அப்படி நான் வந்து ப்ரீஃப் பண்ண விரும்புகிறேன். ஐயையோ ஆனந்தமே அப்படின்ற ஒரு பாடல் ஹரிச்சரன் அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. அண்ட் சொல்லிட்டாலே அவ காதலை அப்படின்ற ஒரு சாங், இது ஸ்ரேயா கோஷால் அண்ட் கேஜே ரஞ்சித் இவங்க வந்து பாடியிருக்காங்க. அண்ட் ஒன்றும் புரியலை சொல்ல தெரியல அப்படின்ற ஒரு பாடல், இது வந்து நான் பாடியிருக்கேன். அண்ட் எல்லா ஊரும் எங்களுக்கு சொந்த ஊருங்க அப்படின்ற ஒரு பாடல், அது பென்னி தயால் அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. அண்ட் லேடி அண்ட் த வயலின் அப்படின்னு வந்து சிடியில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ட்ராக்காக ஒன்று வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஐயையோ ஆனந்தமையோட இன்னொரு ஃபீமேல் வெர்ஷனாக அது வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அதித்தி பால் அப்படின்ற ஒரு புது சிங்கர் வந்து அறிமுகமாக இருக்காங்க. அண்ட் சொய் சொய் எப்படி மைனால ஜிங்குச்சிக்கா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் சாங்காக இருந்ததோ, அதை விட இன்னும் பல மடங்கு இந்த சொய் சொய் பாடல் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணும். இதில் ஒரு நியூ ஃபைண்ட், சென்னை சங்கமமில் பாடிட்டு இருந்த சிங்கர் மகிழினி மணிமாறன் அவர்கள் வேடந்தாங்கலை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க இந்த ஒரு திரைப்பாடல் மூலிமா அவங்க வந்து அறிமுகமாகிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ஃபிலிமுக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த படத்தோடைய பிஜிஎம் ஒர்க் வந்து இட்ஸ் அபவுட் டு ஸ்டார்ட். ஐ எம் ரியலி த்ரில்ட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். ஐ நீட் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் விக்ரம் பிரபுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் பிரபு சார் சொன்ன மாதிரி சிபி, விக்கி, நான், சக்தி எல்லாருமே வந்து ஸ்கூல் மேட்ஸு. மற்றவங்களாம் பார்த்தா கொஞ்சம் யூத் மாதிரி நம்புவீங்க, என்ன கொஞ்சம் நம்ப மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காரணம் நான் ஃபஸ்ட்டு படம் போது ஐ வாஸ் 18 years old. சொன்னால் ரொம்ப வேலையராக கேம் டு திஸ் இண்டஸ்ட்ரி. ரொம்ப வருஷமாக பார்க்க ரொம்ப பழைய ஆளோ அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆகலாம். அண்ட் நானும் அவங்களுடைய ஏஜ் குரூப் தான், நம்புங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ. ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் இளையராஜா, பாரதி ராஜா, கங்கையமரன், வலம்புரிஜான் என்ற ஒரு நீண்ட பட்டியலில் அவர்களது நிழலிலே வளர்ந்து வந்த ஒரு பாமர இளைஞன் நான். பல்வேறு நூட்களை எழுதியிருந்தாலும் ஒரு நல்ல நண்பராக எனக்கு கிடைத்தவர் பிரபு சாலமன் அவர்கள். பாரதி ராஜா அவர்களோடு பணியாற்றிய போது நான் அவர் பக்கத்தில் இருந்து வியந்த ஒரு விஷயம், அதை இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்ய வேண்டும். பலருக்கும் தெரியும், அவர் எந்த ஒரு ஸ்கிரிப்டும் கையில் எடுத்துக்கொண்டு போகாமல் அப்படியே ஷூட் பண்ணிட்டு வருவார். இதை நான் வியந்து கொண்டிருந்தவன். ஆனால் திரைக்கு பின்னால் பணியாற்றி திரைக்கு முன்னால் பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த போது பிரபு சாலமன் வருகிற பொழுது ஏறத்தாழ ஒரு கத்தையாக 500 பக்கம் எடுத்து வருவார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் ஒரு பாரதி ராஜா 2 பக்கம் எழுதி கொண்டு வருவார். பிரபு சாலமன் எதுவுமே எழுதாமல் வருவார். அதுதான் ஆச்சரியம். அந்த காலையில் வந்தால் என்ன எடுக்கப் போகிறோம் என்பதை அவர் மனதில் வைத்துக் கொள்வார். எந்த இயக்குனரும் தமிழ் திரையுலகில் இவ்வளவு என்னை சொல்லுவார், நான் வந்து களிமண்ணை பிடிச்சி வச்சுருக்கேன், ஆற்று மண்ணெலாம் பிடிச்சிருக்கேன், நீ வந்து கடல் மண், உன்னை பிடிக்கவே முடியல, ஏதாவது நடித்து தொல்லடான்னு சொன்னார். ஆனால் இந்த யூனிட்டில் நான் ஒரே ஒரு ஆள் தான் என்னை ஒரு காமெடி பீஸாகவே பயன்படுத்தினார். எதை சொன்னாலும் மல்லூரி கூப்பிடாது, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. நான் காலையில் அப்போ தான் வந்து டயர்டாக தேனிலேருந்து போய் இறங்கி ட்ரெஸ் எல்லாம் மாட்டு போய் நிற்பேன். இவர் அண்ணே ராமே அண்ணே வாங்க தமிழகத்தின் எதிர்காலம் என்பார். நான் ரொம்ப அமைதியாக இருப்பேன். இதை போய் அவர் அங்கே பேஸ் பண்ணுவார். எப்படி பேஸ் பண்ணுவார்னா, சார் தமிழகத்தின் எதிர்காலம்னு சொன்னேன் சார், அதுக்கு தகுதியான ஆள் மாதிரியே நிற்கிறேன் சார் அப்படின்ட்டுவார். அப்படியே மாற்றிடுவார். இப்படித்தான் சார் இந்த சாப்பிட்ற இடத்துல, படுக்கிற இடத்துல, உட்கார இடத்துல என்னை படாத பாடுபடுத்தி ஒரு காமெடி பீஸாக வச்சு, ஆனால் இந்த திரையில் என்னை ஒரு சீரியஸான கேரக்டராக கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறார். ஒரு குணச்சித்திர நடிகராக உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு சின்ன தகுதி, அட்லீஸ்ட் இந்த கடல் மணலை கையில் பிடித்து ஒரு நடிகராக உங்கள் முன்னால் சமர்ப்பித்திருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு இயக்குனரை எல்லாரும் வாழ்த்திருப்பாங்க, பாராட்டியிருப்பாங்க. எனக்கு 2 தான் தெரிந்தது. விக்ரம் பிரபு வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன், பெரிய பாரம்பரிய வீட்டு பையன். அதனால் அவருடைய பழக்க வழக்கத்தில் அல்ல அவர்கள் பாரம்பரியமான ஒரு பழக்கம். ஆனால் அந்த வீட்டினுடைய எந்த சாயலும் இல்லாமல் ஒரு சாதாரண லைட்மேன்ட்டை கூட அவர் பழகிய விதமும் இந்த எங்களுடைய யூனிட்டில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, 40 நாள் ஒரு 2000 அடி பள்ளத்தில்
ஒரு 40 நாள் டெய்லி கீழே போய் மேலே ஏறணும். அந்த ஒரு கவலையை தவிர அவ்வளோ கஷ்டம். அந்த கஷ்டத்தை தவிர இந்த படத்தில் எல்லா உழைப்பும் மிக சிறப்பாக இருந்தது. என்னை இப்படி ஒரு திரையுலகத்திற்கு திரைக்கு முன்னால் கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அளித்து என்னையும் ஒரு கலைஞனாக அடையாளம் காட்டியதற்காக, கவிஞனாக வேறொரு தளத்தில் நான் அடையாளமாக இருந்தாலும் ஒரு கலைஞனாக என்னை அடையாளம் காட்டிய இயக்குனர் பிரபு சாலமன் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் ரிங்குசாமி அவர்களுக்கும் இவர்களோடு இணைந்து நான் பணியாற்றிய பெருமையோடு இந்த பயணத்தை தொடர்கிறேன். நன்றி, வணக்கம்.